வெல்கம் பேக் டு கேமர்ஸ் ரெக்கார்டு. நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாட்காஸ்ட் பிடி ஓகேவா. அடுத்த கேள்வி. சம் ஆன்சர்ஸ் cannot be told because it was more than an answer to the people. சில நேரங்கள்ல வந்துட்டு நம்ம சொல்ற சில விஷயங்கள் வந்துட்டு அந்த ஆன்சர் சொன்னா அந்த பிரச்சனை முடிஞ்சிடும். பட் நம்ம அதை சொன்னா அது ரொம்ப பெரிய பிரச்சனையா கூட மாறலாம். ஸோ நான் ஒருத்தங்கிட்ட பழகுறேன், அவங்ககிட்ட இருக்க ஒரு தப்புன்னு ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோமே. அது வந்துட்டு எல்லாருமே பேசுறாங்க. நான் இப்ப அப்படி கிடையாது, பட் ப்ரீவியஸ்லி ஐ வாஸ் தேர். ஓகேங்களா. இல்லடா அவன் வந்துட்டு தேர மாட்டான், அவன் வந்து உருப்பட மாட்டான் அப்படின்னு மாதிரி என்கிட்ட யாராவது ஒருத்தவங்க வந்து சொன்னாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி நான் என்ன பண்ணுவேன்னா, அது அவன் லேட்டரா புரிஞ்சுக்கிறத விட அவனுக்கு ஹர்ட் கூட ஆகட்டும், அது அவனுக்கு ஹர்ட் கூட ஆகட்டும், நான் அவன்கிட்ட போய் முன்னாடியே சொல்லிடுவேன். இல்ல இதான் ப்ரோ பிரச்சனை, இதான் பிரச்சனை, இப்படிதான் அவனை பாக்குறாங்க, நீ இப்பயே கஷ்டப்பட்டுக்க, நாளைக்கு கஷ்டப்பட வேணாம். ஏன்னா நீ இன்னொருத்தவங்க நம்பி அவங்க ஏதாச்சும் நம்மளை பத்தி சொல்லுவாங்க, நல்லா சொல்லுவாங்க நினைச்சிட்டு இருப்பேன். அவன் ஆல்ரெடி உனக்கு கேவலமா தான் நினைச்சு வச்சிருப்பான். ஸோ அதுல அது நீ உன் ஓப்பியம் அதிகமா ஆக்குற மாதிரி தானே. ஸோ சம்டைம்ஸ் நம்ம அந்த ஆன்சர் சொல்றதே பெட்டர். ஸோ நீ என்ன நினைக்கிற? சில டைம் வந்துட்டு அந்த ஆன்சர் ரொம்ப பெருசா இருக்கும். இப்போ வந்துட்டு நீங்க நல்லா பண்ணிருக்கீங்க ப்ரோன்றது நான் வந்துட்டு சொல்றது வந்து வேற. இல்ல நீங்க நல்லா பண்ணிருக்கீங்க, பட் இருந்தாலும் இது கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம், இந்த விஷயங்கள் கொஞ்சம் சரியே இல்லை அப்படின்னு நான் வந்து ராவா சொல்றது வந்து அஃபெக்ட் ஆனாலுமே இட் வில் இம்ப்ரூவ். உன்னோட விஷயத்திலே எடுத்துக்கலாமே. அந்த விஷயத்துல அவங்க சொல்லும் போது உனக்கு கஷ்டமா இருந்தாலுமே யூ கெட் இம்ப்ரூவ்ல. அது ஆன்சர் மட்டும் கிடையாது, ஒரு பதில் மட்டும் கிடையாது, உனக்கு அது ஒரு வில் மேக் சம்திங் இன் யூல சேஞ்ச் பண்ணல. சோ அந்த மாதிரி விஷயம் உனக்கு எப்படி? இது வந்து எப்படின்னா டிபெண்ட்ஸ் ஆன் தி சிச்சுவேஷன் சொல்லலாம். அது என்ன சிச்சுவேஷன், அது என்ன மேட்டர் அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து போய் உண்மையை சொல்லலாமா சொல்லக்கூடாதுன்றதுக்கு. அதுவே பாத்தீங்கன்னா யுவன் சொன்ன மாதிரி இப்ப சப்போஸ் நம்ம வந்து இது ரொம்பவே நம்மளோட என்ன சொல்றது ஒரு கேரக்டரோ இல்ல பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கோ சம்பந்தப்பட்டதா இருந்துச்சு, நீங்க கண்டிப்பா போய் சொல்லலாம். ஏன்னா சொல்லி இன்னி ஒரு 6 மாசம் அது தெரியற வரைக்கும் இங்க வெட்டியா இருந்துட்டு 6 மாசத்துக்கு அப்புறம் அவன் ஃபீல் பண்றதுக்கு அது நீ இப்பவே சொல்லிட்டேன்னா அடுத்த 6 மாசத்துல அவன் வேற மாதிரி இருப்பான். சோ நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், அதை வந்து அவன் திருத்திப்பான். அண்ட் இன்னொன்னு என்னன்னா அந்த உண்மையை சொல்றதுக்குன்னு ஒரு விதம் இருக்கு. அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த பையன் வந்து மனசு ஒரு 80 அடி ஹர்ட் ஆகுதுன்னா ஒரு அதை வந்து குறைச்சு அவனை வந்து அதை என்கரேஜ் பண்ற விதமாகவும் இதெல்லாம் ஒண்ணும் இல்லடா அப்படின்ற மாதிரி நம்ம எந்த விதத்தை சொல்றோம் அப்படின்றது வந்து ஒரு பெரிய பார்ட் இருக்கு. டிஸ்கவுண்ட் பண்ணி சொல்ல வேண்டும். அதான் கிட்டத்தட்ட அதான் வட சென்னை மாதிரியும் சொல்லலாம், ராம் மாதிரியும் சொல்லலாம்ன்றது இருக்கு. ஸோ பெட்டர் ராம் வே தான் நான் சொல்லுவேன். வட சென்னை மாதிரி நீங்க சொல்றது எத்தனை பேர் எடுத்துப்பாங்கன்றது தெரியாது. ஏன்னா இப்போ சில நேரத்துல ஒரு ஆன்சர்ன்றது இப்போ ஆன்சரா மட்டும் இருந்தா பத்தது தேவையில்லை. ஏன்னா ஒரு ஜஸ்டிபிகேஷன் வேணும். ஏன்னா நான் நல்லா இல்லைன்றப்போ பாக்குறதுக்கு ஒருத்தனுக்கு தான் நல்லா இல்லைன்றத நான் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டைம் எடுக்குதுல்ல. ஸோ அதை யாரும் எனக்கு புரிய வைக்கணும்ல. ஒருத்தன் வந்துட்டு என்னடா இவ்வளவு கிஞ்சித்தனமா இருக்குன்றப்போ அது எனக்கு பிடிச்சிருக்கு, பட் அது எனக்கு பிடிச்சிருக்கு நான் அவனுக்கு எப்படி கன்வே பண்ணுவேன் அப்படின்ற ஒரு கான்பிடன்ஸ் எனக்கு வேணும்ல. சோ ஒருத்தன் வந்துட்டு அதுல ஃபிட் இன் ஆகல அப்படின்னு ஒருத்தன் சொல்றான்னா நம்ம போய் அவன்கிட்ட சொல்லும் போது வந்துட்டு அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல நீ இப்படி இருக்கிற, சோ உனக்குள்ள இதை நீ தேடி ட்ரை பண்ணி பாரு, ஃபோர்ஸ் பண்ணாத. அவங்க சொல்ற மாதிரி நீ மாறணும்லாம் அவசியம் கிடையாது, ட்ரை பண்ணி பாரு. உனக்கு அது வரலையா அவங்களுக்காக மாத்திக்காத, நீ வேற விஷயம் பண்ணிட்டு போயிட்டே இரு. அது உன்னோட படிப்பா இருக்கட்டும், உனக்கு மேக்ஸ் வரல ஓகேவா, உனக்கு மேக்ஸ் வரலன்னு நீ மக்குன்றாங்கன்னா உனக்கு மேக்ஸ் வரலன்னா வேற எதனா ஒண்ணு வரும். அதுல நீ ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்டோ அதுல ஏதாச்சும் ஒரு விஷயம் நீ பண்ணிட்டு போய் நின்னா நீ அதுல புத்திசாலி. ஓகேயா, கிட்டத்தட்ட அதுதான் ரியாலிட்டி. நமக்கு அந்த மேக்ஸ் வரல, அவங்க வந்துட்டு என்ன மக்குன்னு சொல்லிட்டாங்க, மேக்ஸ் சொல்லலாம் எதுவுமே வராது, மேக்ஸ் தான் வாழ்க்கை அப்படின்னு சொன்னாங்கன்னா மேக்ஸ் எனக்கு வாழ்க்கை இல்லைன்னு நீங்க புரிய வைக்கணும்ன்றதான் வேலை. சிம்பிள். ஸோ எல்லாரோட லைஃப்பும் ஒரு விஷயத்தை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அந்த ஒரு விஷயம் அதை வச்சுதான் உங்களை அனலைஸ் பண்ணுவாங்க. சில பேர் மணியை வச்சு இவன் என்கிட்ட இவ்வளவு காசு இருக்கு, என்கிட்ட இருந்து நிறைய பேர் சொல்லுவாங்க உங்க வயசு தாண்டா நானும், நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேன் பாத்தியா, சம்பாரிச்சுக்க, எனக்கு அது தேவையே கிடையாது. ஏன்னா நீ சம்பாரிச்சு நீ சாப்பிட போற, நீ சம்பாதிக்கிறதுனால எனக்கு காசு கொடுக்க போறியா இல்ல, நீ முன்னேறதுனால நான் நடக்க போறா இல்ல. அதாவது அவன் ஆன்சர்ன்றது எனக்கு அது ஆன்சர் தாண்டி ஒரு விஷயத்த அவன் மேக் அவுட் பண்ண ட்ரை பண்றான்ல, அது எனக்கு ஆன்சராவே படல முதல்ல அப்படியும் நீங்க எடுத்துக்கலாம். ஸோ ஒரு கிரிட்டிசிசமா வரும்போது கூட அந்த ஆன்சரை நீங்க இப்படி வேணா அனலைஸ் பண்ணலாம். ஸோ பெட்டர் அனலைஸ் அண்ட் டேக் த ஆன்சர் மோர் தென் எனிதிங். ஓகேங்களா, ஒரு நெகட்டிவா வருதுன்னா அதை எவ்வளவு பாசிட்டிவா எடுக்கணும்னு பாருங்க. அதுவும் ஒரு கிரிட்டிசிசம் அது பாசிட்டிவா எடுக்கும் போது தான் நீங்க அதை அனலைஸ் பண்ணி உங்களுக்குள்ள விஷயத்த நீங்க வந்துட்டு கண்டுபிடிப்பீங்க. ஸோ அது ஒரு பெட்டர் வே. ஸோ நிறைய விஷயங்களை வந்துட்டு ரொம்ப சிம்பிளிஃபைடா சொல்ல பாருங்க, இன்னொருத்தவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் புரிஞ்சுக்க பாருங்க. ஸோ எல்லாருக்கும் அப்படிதான் சொல்றேன். ஏன்னா வந்து நீங்க ஒருத்தவங்களை ஜட்ஜ் பண்ணி தான்
ஒரு விஷயத்த நீங்க பண்றீங்க எல்லாருமே இந்த உலகத்துல பொறுத்த வரைக்கும். நானும் எல்லாருமே ஒருத்தவங்களை பார்த்தோன்னே ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வரும். இப்போ சிவா பார்த்தோன்னே ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வரும், என்ன பார்த்தோன்னே ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வரும், நான் பேசுறத பார்த்தே ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வரும். சில பேர்லாம் அப்படிதான். ஏதாச்சும் ஒரு வீடியோ போட்டேன், அது நான் புலம்ப கூட இல்லை, ஏதோ ஒரு வீடியோ போட்டேன், என்னையா புலம்புறேன், புலம்பவே இல்லையா, அது ஏதோ ஒரு ஃபேக்ட் தான் சொல்லியிருக்கேன், அது புலம்பிருக்கேன்னு சரி அவங்க பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு இருக்க போது நான் விட்டுட்டேன். ஸோ தட்ஸ் தேர் பெர்ஸ்பெக்டிவ்ன்றப்போ அந்த ஆன்சர்ன்றது எனக்கு மோர் தென் சம்திங் நான் எடுத்துட்டு போய் அதை நான் அனலைஸ் பண்ணி அவங்ககிட்ட சொல்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது நான் எடுத்துக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப நெசசரி லைஃப்ல. ஸோ உங்க லைஃப்ல இருக்க ஒவ்வொரு வேர்டும் ஒவ்வொருத்தவங்களுக்கு நீங்க சொல்றதும் சம்திங் இஸ் பிக் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நீங்க சொல்றது அர்ட்டும் ஆகலாம், லைஃப்லயும் சேஞ்ச் பண்ணலாம், எவ்ரி திங் இஸ் அ வேல்யூ ஆடிங் திங். ஏன்னா எதுவும்னா யார வேணா ஆட் பண்ணலான்ற ஒரு சென்சிட்டிவ் வேர்ல்ட்ல நம்ம இருக்கோம், இன்க்ளூடிங் மீ அவனையும். ஏன்னா இவன் இப்ப வந்து இப்போ உன்கிட்ட வந்து நான் சொல்றேன் சரியா, இந்த மாதிரி இந்த மாதிரி நீ இப்படி பண்ற அப்படின்னும் போது சில பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை வந்து ஓகே அக்செப்ட் பண்ணிட்டு இம்ப்ரூவ் பண்ண இது ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிறவங்க வந்து ரொம்ப ஹர்ட் ஆகி நிறைய பேருக்கு வந்து இந்த சூசைடல் தாட்ஸ் எல்லாம் வரும். இந்த அது ஒரு மேட்டரே இருக்காது, பட் அவங்களுக்கு வந்து அது ரொம்ப ஒரு பெரிய விஷயமா எடுத்துட்டு நிறைய பேர் ஆக்சுவலி அப்படிதான் எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க சொன்னாங்க. சோ அப்படி அவங்க வந்து இந்த மாதிரி அவங்க ஒரு விஷயத்தை இன்னொருத்தங்க கிட்ட ஷேர் பண்ணி இந்த மாதிரி வந்து சொல்றாங்க. அவங்க வந்து ஒரு உண்மை அந்த பையனை பத்தி தெரியாத ஒரு விஷயம் என்னன்றத அவன் சொல்லிட்டு இந்த மாதிரி அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கான். சோ விளையாட்டுக்கு பேசும்போது டே சாகம் போல இருக்கடான்னு போது நீ என்ன சொல்லுவ, நீ இப்படி சொன்னா நான் என்ன சொல்லுவேன், போய் செத்துடுறான்னு சொல்லுவான். அப்படி சொன்னவன் உண்மையுமே போய் செத்துட்டான். பட் அந்த சொன்னவன் இங்கே அந்த கில்ட்ல இருந்து வெளியே வரவே. அது வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து பார்த்து வார்த்தைன்றத வந்து நம்ம அவன் எப்படிப்பட்டவன் இவன் சொன்ன மாதிரி அவன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒருத்தன் பாயிண்ட் ஆஃப் வியூ புரிஞ்சுக்க பார்க்கணும். இவன் இப்படி இருப்பான் நீயே ஜட்ஜ் பண்ணிடாத, இவன் இப்படிதான் எடுத்துப்பான் நம்ம போய் என்ன சொன்னாலும் ஓகேன்றத விட நீ அவன் பாயிண்ட் புரிஞ்சுக்கோ, அவனுக்கு என்ன வருதோ நீ மக்கள்னு சொல்றத விட ஏய் உனக்கு மேத்ஸ் வர மாட்டேங்குது, பட் இந்த மேத்ஸ் வந்து இப்போதைக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது, உனக்குன்னு 1000 சப்ஜெக்ட் இருக்கு இந்த ஊர்ல, உனக்கு எது நல்லா வருதோ அதை நீ சூப்பரா பண்ணலாம், இப்போதைக்கு இந்த மேத்ஸ் மட்டும் ஒண்ணும் இல்லை, இதை நீ கொஞ்சம் பார்த்து ஈஸியா கொஞ்சம் பாஸ் ஆகிற அளவுக்கு படினா அவன் படிச்சிருவான். அதுவே நீ ஒரு மக்கு என்ன படிச்சிட்டு இருக்கன்னு கேட்டா அவனுக்கு எப்படி கட் ஆகும். சோ நம்ம என்ன சொல்றோன்றது ஒரு பாயிண்ட் இருக்கு, எப்படி சொல்றோன்றது ஒரு பாயிண்ட் இருக்கு, அதை நம்ம யார்கிட்ட சொல்றோம்ன்றதுல பெரிய பார்ட். அதான் அது ஒண்ணுதான். என்கிட்ட பாக்குறவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, பாக்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க ப்ரோ, ஏன் ப்ரோ டயர்டா இருக்கீங்க அப்படின்னுவாங்க. என்ன தூங்க வைக்கிறீங்களா, இல்ல சோறு போடுறீங்களா, இல்ல என் கூடயே வாழ்றீங்களா, இல்ல சோ நான் ஏன் டயர்டா இருக்கேன்னு உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாலும் உங்களுக்கு புரிய போறது கிடையாது. ஏன்னா நான் இப்ப சொல்ல போறேன் தூங்கல ப்ரோ அப்படின்னா தூங்குங்க ப்ரோன்றுவேன் ஈஸியா. நான் ஏன் தூங்கல காரணம் சொல்லுவேன், வேலையை சீக்கிரமா முடிச்சுக்கோங்க ப்ரோ, இல்ல ப்ரோ பர்சனல் இஷ்யூ இருந்துச்சா பர்சனல் இஷ்யூ சரி பண்ணிடும், எல்லாமே உனக்கு சரியாயிடும், நாளைக்கு அடுத்த நாள் நான் பிரைட்டா பேரல் போட்டு நிக்கணும். ஏன் என்ன பண்ண போறேன், ஒண்ணும் பண்ண போறது கிடையாது. வேர்ல்டு வந்துட்டு அவங்களுக்கு மேல இருக்க வச்சிருக்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்துட்டு இன்னொருத்தங்க மேல ட்ரை பண்றாங்க. அது எப்படி ட்ரை பண்றாங்கன்னா, எனக்கு இன்னும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு, இப்போ ஓரளவுக்கு தேர்ட் பெர்ஸ்பெக்டிவ் ஆங்கிள் இருக்கேன், முன்னாடி ஒரு ஃபர்ஸ்ட் பர்சன் பெர்ஸ்பெக்டிவ் ஆங்கிள் தான் இருக்கேன். என்ன வந்து நிறைய பேர் வந்து சொல்லும் போது வந்து என்ன டயர்டா இருக்கேன் தெரியல தூங்கிட்டேன் அப்படின்னுவேன். அந்த ஜெயம் ரவி படத்துல எல்லாருமே தூங்கிட்டேன், அடுத்தவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு யோசிக்க மாட்டேன் நானு. அதுக்கப்புறம் ஒரு டைம்ல வந்துட்டு நான் டயர்டா இருக்கேன், ஏன் அப்படி இருக்கேன் அப்படின்னு நான் யோசிச்சேன். அப்படிதான் இருக்கிறேன், சரி அதை வச்சு நான் என்ன பண்ண முடியும், அதை நான் மாத்த முடியல, ஏன்னா என்னோட பேட்டர்ன் ஆஃப் லைஃப் அப்படி இருந்துச்சு. ஸோ எனக்கு யார் அப்படி பிடிக்கிறாங்களோ அதுக்கு நான் அடாப்ட் ஆக தான் நான் பார்க்கணுமே தவிர, ஸோ நான் உட்காந்து நான் போயிட்டு ஃபேஷியலோ எதையோ பண்ணி நான் எவ்வளவு நாளைக்கு என்ன ஏமாத்த முடியும், இதை எவ்வளவு நாளைக்கு நான் பெட்டரா காமிச்சிக்க முடியும், யாருக்கு நான் பெட்டரா காமிச்சு என்ன ஆக போகுது. அவங்க சொன்ன அந்த ஆன்சர் மோர் தென் ஆன்சர் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு பெரிய மீனிங்ஃபுல் லெசனா இருக்குன்னு வச்சுக்கேன், அதை எனக்கு ஹர்ட் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கேன். அந்த ஹர்ட்ல இருந்து நான் ரிகவர் பண்றதுக்கு நான் ஒண்ணு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம், இதுதான் ரியாலிட்டின்னு எக்ஸ்பிளைன் பண்ணலாம், இல்லைன்னா நான் ஃபேண்டசைஸ் பண்ணி அந்த வேர்ல்டுக்குள்ள போய் வாழணும். அது தப்பு, அது எனக்கு தான் தேவையில்லாத வேலை இல்லை. அது நான் தேவையில்லாம நான் எனக்கு பிடிச்ச விஷயத்த எதனா பண்ணலாம், அந்த காசுக்கு பிடிச்ச விஷயத்த வாங்கலாம், பிடிச்ச மாதிரி இருந்துட்டு போகலாம். என்ன ஒரு 10 செகண்ட் ஒன்னும் எக்ஸ்ட்ரா வந்துட்டு போறேன் என் லைஃப்ல, இல்ல ஒரு 10 மாசம் எக்ஸ்ட்ரா வந்துட்டு போறேன் என் லைஃப்ல, கடைசி 70 வயசு 80 வயசு வரைக்கும் அவன் கூட இருக்க போறான், செத்ததுக்கு அப்புறம் என்ன மறந்துட போறான் அவன். சோ அப்படின்றப்போ என்னது அடுத்த லைஃப்க்கே வரல சொன்னவன் வரலன்னா நீ என்ன பண்ண போற. அதான் கரெக்ட் தான் அப்படின்றப்போ அது எனக்கு வந்துட்டு ஓகே ரைட்டு ஓகே இட்ஸ் யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்ற மாதிரி நான் விட்டுட்டேன் அந்த பாயிண்ட்ல. ஸோ